Hello everyone. In the video, William Carlton எழுதின A Giant's Wife, A Tall Tale of Ireland ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டோரியோட ரைட்டர் வில்லியம் கால்டன். இவர் ஒரு ஐரிஷ் ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே மோஸ்டா அயர்லாண்ட்ல உள்ள ரூரல் ஏரியாஸ் பத்தினதா தான் இருக்கும். இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் த பிளாக் ப்ராஃபட் 1847 எழுதியிருக்காங்க. தென் ட்ரேட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் த ஐரிஷ் பெசன்ட்ரி இதை 1830 எழுதியிருக்காங்க. தென் டேல்ஸ் ஆஃப் அயர்லாண்ட் இதை 1834 எழுதியிருக்காங்க. இதெல்லாம் இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ். இந்த ஸ்டோரி நார்தன் அயர்லாண்ட்ல நடக்குது. அங்க ஃபின் மேக்கூல் அப்படின்ற ஒரு ஜெயண்ட் அரக்கன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் கரண்டா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அது என்னன்னா அயர்லாண்டையும் ஸ்காட்லாண்டையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ரோட் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் அந்த ரோடுக்கு ஜெயண்ட்ஸ் காஸ்வே அப்படின்ற ஒரு நேமையும் இவன் வச்சிருக்கிறான். இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் கேள்விப்படுறாரு. அது என்னன்னா அயர்லாண்ட்ல உள்ள கியூஹலன் அப்படின்ற இன்னொரு ஜெயண்ட் அயர்லாண்ட்ல உள்ள மற்ற எல்லா ஜெயண்ட்ஸோடையுமே 1 by 1 ஃபைட் பண்ணி எல்லாரையுமே வின் பண்ணிட்டாங்களாம். அந்த கியூஹலன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் ஃபின்னை தேடிட்டு இருக்கிறதாகவும் ஃபின்னோடையும் ஃபைட் பண்ணி அவர் வின் பண்ணிட்டாருன்னா அயர்லாண்ட்லேயே அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜெயண்டா இருப்பேனும் சொல்லியிருக்கிறாராம். ஸோ இந்த நியூஸை கேள்விப்பட்ட ஃபின்னுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்குது. பிகாஸ் ஃபின் என்ன நினைக்கிறாருன்னா சப்போஸ் அந்த பேட்டில்ல ஃபின் கியூஹலினோட தோத்து போயிட்டாருன்னா ஃபின்னுக்கு மக்கள் மத்தியில ஃபின்னுக்கு இருக்கிற மரியாதை பயம் எல்லாமே போயிடும். என்னதான் அவர் ரோட் போடுறது இந்த மாதிரி நிறைய சேவைகள் மக்களுக்கு பண்ணாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஃபின்னுக்கு மேல இருக்கிற பயம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின் பயப்படுறாரு. ஃபின் இந்த கியூஹலன் நினைச்சு ரொம்ப லோவா ஃபீல் பண்றாரு. நம்ம ரொம்ப லோவா ஃபீல் பண்ற டைம்ல நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களோட அதை ஷேர் பண்ணணும்னு நினைப்போம்ல. அதே மாதிரி ஃபின்னும் அவரோட ஒய்ஃப் ஊனாவை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு. ஊனா ஃபின் இப்போ இருக்கிற பிளேஸ்ல இருந்து ஒரு 2 கவுண்டிஸ் தள்ளி இருக்கிறாங்களாம். கவுண்டிஸ் மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட். அப்போ ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் தள்ளி ஊனா இருக்கிறாங்களாம். ஃபின் அங்க போறதுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம நடந்து போலாம்னு நினைக்கிறாரு. பக்கத்துல பாக்குறாரு ஒரு ஃபிர் ட்ரீ இருக்கு. அந்த ஃபிர் ட்ரீயை வேரோட பிடுங்கி அதை வாக்கிங் ஸ்டிக்கா யூஸ் பண்ணி நடந்து போறாரு. இதை பார்க்கும்போது நம்ம ரியலைஸ் பண்ணலாம் ஃபின் ஒரு எவ்வளோ பெரிய பலசாலியான ஒரு ஜெயண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு ஃபின் ஊனாவை மீட் பண்றான். ஊனா ரொம்ப ஹாப்பி ஆகி ஃபின்னுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் குக் பண்ணி குடிக்கிறான். ஸோ ஃபின் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஊனா நோட் பண்றா ஃபின் ரொம்ப நர்வஸா எதையோ நினைச்சு ஒரி பண்ணிட்டு இருக்கதை நோட் பண்றா. உடனே ஊனா ஃபின் கிட்ட கேட்குறா நீங்க எதை நினைச்சு இவ்வளோ ஒரி பண்றீங்க, எது உங்களை பாதர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஊனா கேட்குறா. ஃபின்னும் ஊனா கிட்ட கியூஹலன் பத்தி எல்லாத்தையுமே ஷேர் பண்றான். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்றான். அது என்னன்னா கியூஹலனுக்கு ஒரு மேஜிக் தம்ப் ஃபிங்கர் இருக்குதான். அந்த தம்பை அந்த கியூஹலன் எப்பெல்லாம் சக் பண்றானோ அப்போ பேட்டில் ஃபீல்ட்ல அவனுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்சி ஆப்போனண்ட்டை ஈஸியா தோக்கடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் தம்ப் பத்தியும் ஊனா கிட்ட ஷேர் பண்றான். உடனே ஊனா சொல்றான் நீங்க எதை பத்தியும் கவலை பண்ணாதீங்க, நம்ம அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊனா ஃபின்னை கம்ஃபர்ட் பண்றா. நான் ரொம்ப பிரில்லியண்டான லேடி. அவ கியூஹலனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறா. ஃபின் கிட்ட சொல்லிடுறா இப்பவே இருந்து கியூஹலன் வந்துட்டு போறது வரைக்கும் நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றான்னா நீ வெளியில மறைஞ்சு நின்று கியூஹலன் வரானான்னு பாருங்க, அவன் வரும்போது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க போய் மறைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஊனா உள்ள போயிட்டு பிரெட் மேக் பண்றான். அண்ட் ஒவ்வொரு பிரெட்டுக்குள்ளேயுமே அயன் கிரிடில்ஸ் இரும்பு பேனை உள்ள வச்சு பெரிய பெரிய பிரெட்ஸா மேக் பண்றா. உள்ள இரும்பு தட்டை மாதிரி வச்சு அந்த பிரெட்ஸை அவ மேக் பண்றா. ஸோ அந்த டைம்ல ஃபின் சொல்றான் ஊனா கிட்ட கியூஹலன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். கியூஹலனும் ஊனாவோட வீட்டுக்குள்ள வர்றான். ஊனா அவனை ரொம்ப சாஃப்டா வெல்கம் பண்றா. வெல்கம் பண்ணிட்டு நீங்க ஃபின்னை தேடி வந்திருக்கிறீங்களா, ஃபின் ரொம்ப கோபமா வெளியே போனாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல, நானும் அவங்களுக்காண்டி தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்னை பத்தி கியூஹலன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. நான் கியூஹலன் கிட்ட ஃபின் பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்றா. அதுல ஃபுல்லாவே கியூஹலனை விட ஃபின்னு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு கியூஹலனுக்கு புரிய வைக்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்றா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா
ஃபின் இருந்தாருன்னா அவளோட அந்த வீட்டை வந்து ஈஸியா வேற டைரக்ஷன்ல தூக்கி திருப்பி வச்சிருவாங்க. உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கியூஹலினை தூண்டி விடுற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு கியூஹலினும் சொல்றாங்க, நான் வந்து ஈஸியா வீட்டை திருப்பி வச்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஊனாவோட வீட்டை வந்து தூக்கி வேற டைரக்ஷன்ல ஈஸியா திருப்பி வச்சிருவாங்க. இது மூலியமா கியூஹலினும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வந்து ஊனா கியூஹலின் கிட்ட சொல்றா, ஃபின் வந்து அவ வீட்டுக்கு பேக் சைட்ல ஒரு கிணறு தோன்றதா இருந்ததா சொல்றா. பட் வந்து ஃபின் இல்லாததுனால அதை பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட கியூஹலின், அதை நான் ஈஸியா பண்ணிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு பேக் சைட்ல இருந்த மவுண்டெயின்ல போய் அந்த மவுண்டெயினை பிளந்து ஒரு பெரிய குழியை தோண்டி அதுல ஒரு கிணறு அவன் ஈஸியா அமைச்சிட்டான். மூலியமா கியூஹலின் ஃபின் மாதிரியே நானும் ஒரு ஸ்ட்ராங்கான ஜெயண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஊனாக்கு ப்ரூவ் பண்றான். ஊனா கொடுத்த 2 டாஸ்கையும் முடிச்சோடனே ஊனா கியூஹலினுக்கு சாப்பிட்றதுக்கு பிரெட் வந்து கொடுக்குறா. அது என்ன பிரெட்னா, அவ வந்து அயன் கிரிடில்ஸை உள்ள வச்சு மேக் பண்ணால அந்த பிரெட்ஸை வந்து கியூஹலினுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறா. கியூஹலினும் அந்த பிரெட்டை வாங்கி சாப்பிட்றான். அவன் ஒரு கடி கடிச்ச உடனே அவனோட ஒரு பல் வந்து உடஞ்சிருது. உடனே அவன் வந்து ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ வந்து ஊனா என்ன சொல்றான்னா, இது வந்து ஃபின்னுக்கு ரொம்ப பிடிச்ச பிரெட்டு, ஃபின் வந்து இதை தான் டெய்லி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயன் கிரிடில் வச்ச பிரெட்டை வந்து சொல்றது மூலியமா ஊனா கியூஹலினோட ஈகோவை தூண்டி விட்டு அந்த அயன் கிரிடில் வச்ச பிரெட்டை வந்து சாப்பிட வைக்கிறா. நான் இப்படி சொன்ன உடனே கியூஹலின் அந்த பிரெட்ல இன்னொரு கடி கடிக்கிறான். அப்ப என்ன ஆகுது, அவனோட இன்னொரு பல்லும் வந்து விழுந்துருது. அவனோட இன்னொரு பல்லும் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்கிற அந்த டைம்ல ஊனா பக்கத்துல தொட்டில்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற ஃபின்னோட குழந்தைய காமிக்கிறா. அது ஆக்சுவலி ஃபின்னோட குழந்தை கிடையாது. ஊனா தான் வந்து ஃபின்னுக்கு அவளோட ட்ரெஸ்ஸை ஒன்றை எடுத்து கொடுத்து ஒரு பேபி மாதிரி ஆக்ட் பண்ண சொல்லிட்டு அந்த தொட்டில்ல வந்து தூங்க சொல்லியிருப்பா. ஊனா சொல்றத கேட்டு ஒரு பேபி மாதிரி அவனை டிஸ்கைஸ் பண்ணிட்டு அந்த கேர்ளோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கரெக்டா கியூஹலின் வரும்போதுதான் அந்த தொட்டில்ல போய் படுத்திருப்பான். ஊனா கியூஹலின் கிட்ட என்ன சொல்றான்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் ஃபின்னோட குழந்தைய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில்ல தூங்கிக்கிட்டு இருந்த ஃபின்னோட குழந்தைய ஆக்ட் பண்ணிட்டு இருந்த ஃபின்னை வந்து கூட்டிட்டு வந்துட்டு கிட்ட சொல்றா, ஃபின்னோட குழந்தை கூட நீங்க சாப்பிடுற அதே பிரெட்டை தான் டெய்லி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்னோட குழந்தைய ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபின்னை அதுல இருந்த ஒரு பிரெட்டை எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்றா. அதுல உள்ள அந்த பிரெட்டை எடுத்து ஈஸியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பிகாஸ் ஊனா அதுல ஒரே ஒரு பிரெட்டுக்கு மட்டும் அந்த அயன் கிரிடில் இல்லாம பண்ணி வச்சிருந்தா. அது என்ன பிரெட்னு ஊனாக்கு நல்லா தெரியும். அதை எடுத்து ஃபின்னோட கையில கொடுத்துட்டு அதை சாப்பிட சொல்லிட்டா. அந்த பிரெட்டை ஈஸியா சாப்பிட்டுட்டான். இதை பார்த்த கியூஹலின் என்ன நினைக்கிறானா, ஃபின்னோட குழந்தையே இந்த பிரெட்டை ஈஸியா சாப்பிடுது, குழந்தையும் இவ்வளோ பெருசா இருக்கு, அப்போ ஃபின் எவ்வளோ பெருசா இருப்பான், அவன் இன்னும் நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கியூஹலின் அவனை பத்தி கொஞ்சம் லோவா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். பிரெட் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த டைம்ல ஊனா கியூஹலின் கிட்ட சொல்றான், நீங்க வேணா ஃபின்னோட குழந்தையோட பவரை செக் பண்றதுக்கு உங்களோட ஃபிங்கரை ஒன்ன வேணா ஃபின் குழந்தையோட மவுத்ல கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றா. ஃபின்னும் அவனோட 4 ஃபிங்கர் அவனோட தம்பை வந்து ஃபின்னோட வாய்க்குள்ள வைக்கிறான். ஃபின் வந்து அந்த தம் ஃபிங்கரை வந்து கடிச்சு அதை வந்து இன்ஜுரி ஆக்கியிருந்தான். அப்பதான் வந்து கியூஹலின் ரியலைஸ் பண்றான், அவனோட தம்பில் தான் அவனோட பவர்ஃபுல்லாவே இருக்கு. இப்போ வந்து கியூஹலினோட அந்த ஃபிங்கரை ஃபின் கடிச்சதுனால அவனோட பவர் எல்லாமே போய் அவன் வந்து இப்போ ஒரு பவர்லெஸ் மனுஷனா நிக்கிறத வந்து அவன் இப்பதான் வந்து ரியலைஸ் பண்றான். வந்து இப்போ அவனோட பவர் எல்லாம் லாஸ் பண்ணி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்ன பண்றான்னா, ஃபின்னோட வீட்ல இருந்து எந்திரிச்சு வெளியில குடுகுடுன்னு ஓடுறான். அப்போ வந்து நான் ஃபின் கிட்ட சொல்றான், நீங்க இப்போ வந்து அவனை துரத்திட்டு போய் பிடிக்க போங்க அப்படின்னு சொல்றா. ஃபின்னும் வந்து கியூஹலினை துரத்திட்டு ஓடுறான். அப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க கியூஹலினை வந்து ஃபின் துரத்திட்டு போறதா. அப்போ எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஃபின் வந்து கியூஹலினை தோக்க அடிச்சிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஃபின்னுக்கு இருந்த ஒரே ஒரு எனிமியும் இல்லாம போயிட்டான். இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில என்ன ஆகுது, ஃபின் அகைன் அவனோட ரோட் போடுற ஒர்க்கப்பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த ஸ்டோரி மூலியமா நம்ம என்ன கத்துக்கலாம்னா, ஒரு மனுஷனுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் போதாது, அவன் இன்டெலிஜென்ட்டாவும் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.